Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் அல்வா. பிரெட் அல்வா யூசுவலா பிரெட்டை வச்சு செய்வோம், பட் இன்னைக்கு ரஸ்கை வச்சு எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு நான் காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரஸ்க் எடுத்து நல்லா பவுடர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரஸ்க் எடுத்து ஒரு 10 ரஸ்க் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். சுகர் தேவையான அளவு. முந்திரி எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் பால், நெய் ஒரு கரண்டி, எண்ணெய் ஒரு கரண்டின்னு எடுத்திருக்கேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ வச்சிருக்கிற நெய், எண்ணெய் ரெண்டையுமே விட்டுறலாம். சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் போட்டுடலாம். அதில் செவக்கிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முக்கியமாக இதுக்கு வெள்ளரி விதை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா நட்ஸுமே போடலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. வச்சிருக்கிற ரஸ்க் தூளை நம்ம அதில் போட்டுடலாம். இதுக்கு எந்த மாதிரியான ரஸ்க் எடுத்துக்கணுன்னா, கண்டிப்பாக ஏலக்காய் சேர்த்த ரஸ்க் எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஏலக்காய் ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி நார்மல் கேசரி மாதிரி ஸ்மெல் கொடுத்துரும். ஏலக்காய் சேர்க்காத ரஸ்க் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பேக்கிங் ஸ்மெல் கிடைக்கும் இந்த அல்வாவுக்கு. அதனால ரஸ்க்கை கொஞ்சம் பார்த்து வாங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வச்சுருக்கிற பால் அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கெட்டி வராமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணோன்னே அது கொஞ்சம் இலகி வரும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அது ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே அது ரெடி ஆயிரும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போமே இது அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக பால் சேர்த்து கிளறி விட்டுருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சரியான பதம். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.